ஹலோ மக்களே, எஸ்பிஐ பேங்க்லேருந்து அந்த சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற போர்ட்டலை ரீஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சிபிஓ போஸ்ட்டு ரொம்பவே நல்ல போஸ்ட். இனிஷியல் பேவே பார்த்தீங்கன்னாக்கா 48,480 ரூபா கிட்ட கிடைக்கும் ஸ்டார்டிங் சேலரியே. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 9ஆம் தேதி போன மாதம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. 29/5/2025 வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில ஸ்டேட்டில் இங்கிலீஷ் லோக்கல் லாங்குவேஜாக இருக்கிறதுனால அதோட டேட்டில் மாற்றி மறுபடியும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த போர்ட்டலை ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின நோட்டீஸும் ரிலீஸ் பண்ணாங்க. 21/6/2025 30/6/2025 வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இன்னிலேருந்து ஒரு 10 நாள் டைம் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எஸ்பிஐ பேங்கோட அஃபீஷியல் கரியர் பேஜ், இந்த நோட்டீஸ் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா எஸ்பிஐயோட கரியர் பேஜுக்குள்ளே போவீங்க. அதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த சிபிஓ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். நியூவாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜாபோட குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், அதோட எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் ஜாப் அப்டேட்ஸ் பற்றி நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோம். மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 2934 வேகன்சி ரிலீஸ் பண்ணாங்க இந்த சிபிஓ போஸ்ட்டுக்கு. இதில் 2600 வேகன்சி, 364 பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சி அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 120 வேகன்சி சொல்லியிருக்காங்க. பேக்லாகில் ஒரு 31 வேகன்சி, மொத்தமாக 151 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு தமிழ் கட்டாயமாக தெரியணும். இது வந்து சர்க்கிள் பேஸ் ஆஃபீஸர் அப்படின்றனால அந்த லோக்கல் லாங்குவேஜ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் தமிழில் 10th 12th ஒன் ஆஃப் தி சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி படிக்கலனாக்கா தமிழுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ஒரு டெஸ்ட் வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் தமிழ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் தான். எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு. இது இல்லாமல் ஓபிசிக்கு ஒரு 3 வருஷம், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஒரு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஒரு 10 வருஷம், ஓபிசினாக்கா 13 வருஷம், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னாக்கா 15 வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஏதாவது பேங்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழுக்கு கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் சப்போஸ் நீங்கள் 10th 12th படிக்கலைனாக்கா டெஸ்ட் வச்சு தான் எடுப்பாங்க. அதில் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருந்தீங்கன்னாக்கா டெஸ்ட் வைக்க மாட்டாங்க. அந்த லாங்குவேஜ் டெஸ்ட்லாம் இருக்காது. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வைப்பாங்க. மொத்தம் 120 கொஸ்டின், 120 மார்க்குக்கு 2 மணி நேரம் நடக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு 30 கொஸ்டின், பேங்கிங் நாலேஜ்லேருந்து ஒரு 40 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ் எக்கனாமிலேருந்து ஒரு 30 கொஸ்டின், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்லேருந்து ஒரு 20 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் உண்டு. அது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு லெட்டர் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங் மாதிரி ஒரு அரை மணி நேரம் எக்ஸாம் வைப்பாங்க 50 மார்க்குக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது, பெனால்ட்டிலாம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு 50 மார்க் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 750 ரூபா சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்னாக்கா எக்ஸாம் ஃபீஸ் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கட்டாயமாக அப்ளை பண்ணிடுங்க எலிஜிபிளாக இருந்தீங்கன்னாக்கா. எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோயில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், இந்த மாவட்டத்தில் எல்லாத்துலேயுமே எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி அந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 10 days டைம் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அப்ளை பண்ணலனாக்கா கண்டிப்பாக இந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான ஜாப் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.